ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸி நிவாஸ். இன்னைக்கு நம்ம அமேசான் பிரைம் வீடியோல ஹிந்தில இருக்க டக் டக் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழ் டப்பிங் வெர்ஷன் அவைலபிளா இல்ல, இப்போதைக்கு ஹிந்தில தான் இருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பயங்கர குடிச்சிட்டு அவரோட வண்டியை எடுத்துட்டு கிளம்புறாரு. அது ஒரு எக்ஸல். வர வழியிலே பார்த்தீங்கன்னா தடுமாறி ஓட்டிக்கிட்டு வராரு. பல இடங்கள்ல ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியே வராரு. ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா ரோட்ல கிடக்கிற கொஞ்சம் மண்ணுல வலிக்கிட்டு போய் விழுந்தவரால போதையில சுத்தமா எந்திரிக்க கூட முடியல. ஆனா ஆப்போசிட் சைட்ல வர வண்டி ஒன்னு ஏத்தி இவரு ஸ்பாட்லயே காலி ஆயிடுறாரு. இது போலீஸ்க்கு தெரிய வருது. போலீஸ் ஆம்புலன்ஸோட வராங்க. வந்து அவர் பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த வண்டியையும் ஒரு வேன்ல போட்டு ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் விடுறாங்க. விட்டா பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில எழுந்து பார்க்கும்போது வண்டி அங்க இல்ல. என்னடா ஆச்சுன்னு பார்க்கும்போது ஆக்சிடென்ட் ஆன இடத்துல திருப்பி வந்து நிக்குது வண்டி. இவங்க என்னடா இதுன்ட்டு திருப்பி ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை ஒரு சங்கிலி போட்டு கட்டுறாங்க. வண்டியில இருக்க பெட்ரோலையும் எடுத்துடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா திருப்பி அதே இடத்துல போய் நிக்குது. இதை பார்த்த ஊர் மக்களும் போலீஸும் ஷாக் ஆகுறாங்க. அத ஒரு சாமியா நினைக்கிறாங்க. அந்த ஊர்ல அந்த இடத்துல அந்த வண்டிக்காக ஒரு கோயிலையும் எழுப்புறாங்க. அது மூலியமா பிசினஸும் டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, இது மூலியமா இந்த படத்துல என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்க கான்செப்ட் தான். ஒரு வித்தியாசமான விஷயம் ஒன்று நடக்குதுன்னா அதை மக்கள் எப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா பாக்குறாங்க, இல்ல ஒரு சாமியா பாக்குறாங்க, அது மூலியமா என்ன மாதிரி பிசினஸ் எல்லாம் டெவலப் ஆகுது அப்படின்றத ரொம்ப சூப்பரா காமெடி கலந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படத்துல இருக்க காமெடி போர்ஷன்ஸ்லாம் அங்கங்க ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் படம் தான். அதுக்கேற்ற மாதிரி விஷுவல்ஸ்லாம் ஓவரால் நீட்டா இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎமும் பரவாயில்லாம இருந்தது. கண்டிப்பா இந்த படத்துல இவங்க சொல்ல வந்திய கான்செப்ட்காக ஒன்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இதுவே ஒரு வித்தியாசமான கான்செப்ட். ஏன்னா சாமி இருக்கா இல்லையா அப்படின்ற டெபிட்டே போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதையும் நீட்டான ஒரு படமா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்க தான் செய்யுது. படத்தோட ஆரம்ப போர்ஷன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல பல காட்சிகள் ரிப்பீட்டடா வர மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காமெடி படம் பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.